ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபில்டர் காஃபி எப்படி பண்ணுறது, ஃபில்டர் யூஸ் பண்ணாமல் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மில்க் வந்து நான் பால் எடுத்து நல்லா வந்து இந்த மாதிரி காய்ச்சி வச்சுருக்கேன். அது காய்ச்சிட்டே இருக்கட்டும். இப்போது இன்னொரு பாத்திரத்தில் ஒரு டம்ளர் வந்து இந்த அளவுக்கு தண்ணி எடுத்து நல்லா வந்து அதை ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அது நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ ஹீட் ஆகிட்டு இருக்கும் போது உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், தண்ணி வந்து நல்லா சூடாக இருக்குது. இப்போது அதுக்கு என்ன தேவை அப்படின்னா, இந்த மாதிரி ஃபில்டர் காஃபி பொடி இருக்குது இல்லையா, நீங்கள் எந்த பிராண்ட்னாலையும் சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிவிட்டு சுகர் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்து அந்த கொதிச்சிட்ருக்க தண்ணியில் வந்து காஃபி பொடி வந்து 1 டேபிள் ஸ்பூன் போடுறேன். நல்லா வந்து கொதிக்கட்டும். யூஸ்வலாக வந்து காஃபி ஃபில்டர் யூஸ் பண்ணி தான் வந்து போடுவாங்க. அதுக்குன்னு தனியாக வந்து ஒரு ஃபில்டர் வச்சுருப்பாங்க. பட் வந்து நம்ம அது இல்லாமல் எப்படி வந்து போடுறது ஃபில்டர் காஃபி அப்படின்னு பார்க்கலாம். நல்லா வந்து தண்ணி கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம 1 டம்ளர் வந்து மில்க் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதையும் வந்து நல்லா கொதிக்க விடலாம். இப்போது அதிலே வந்து சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எவ்வளோ சுகர் வந்து காஃபிக்கு யூஸ்வலாக யூஸ் பண்ணுவீங்களோ அவ்வளோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கொதிக்குது. நல்லா கொதிக்கட்டும். நல்லா வந்து அந்த காஃபி பொடியோட இதெல்லாம் இந்த மாதிரி நல்லா வந்து அந்த கலர் வந்து நல்லா மேலே வந்து வரும். அந்த பவுடரோட இதெல்லாம் அந்த மாதிரி எல்லாம் மேலே சேர்ந்து வந்துச்சு அப்படின்னா, இந்த மாதிரி ஏடு மாதிரி இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து மொத்தமாக சேர்ந்து வரும்போது தான் வந்து நல்லா வந்து கொதிச்சிடுச்சு அப்படின்னு நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நல்லா கொதிச்சிடுச்சு. ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம யூஸ்வலாக வந்து வீட்டில் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி டீ எல்லாம் வடி போடுறதுக்கு அந்த மாதிரி ஒரு ஆர்டினரி ஃபில்டரே எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வடி கட்டிட்டோம். இதோட ஸ்மெல் வந்து நல்லா வரணும் அப்படின்னா நம்ம வந்து நல்லா இதை வந்து தூக்கி இந்த மாதிரி ஆற்றுறதுல தான் இருக்குது. ஸ்மெல்லும் வரும். நல்லா வந்து மேலே வந்து நல்லா நுர கப்பின மாதிரி வரும். அந்த மாதிரி வந்தது அப்படின்னா தான் இது வந்து ப்ராப்பராக இருக்கும். நல்லா இந்த மாதிரி ஒரு 4-5 டைம்ஸ் வந்து மாற்றிக்கங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஃபில்டர் காஃபி வந்து ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸ் என்னோட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.